அமெரிக்கா ஈரான் மேல மீண்டும் ஒரு பெரிய குண்டு போட்டிருக்கு. ஈரான் அமெரிக்காவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்திருக்கு. அமெரிக்காவில் ஒரே இரவு 30,000 ஐடி ஊழியர்களுக்கு வேலை இழப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தோழர் சுரேஷின் ஒருத்தருடைய கவிதை ரொம்ப அழகா இருக்கு. அடுப்பங்கரை அணைந்ததற்கு பிறகுதான் நினைவு வருகிறது, அண்டை நாடு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கவிதை ரொம்ப பெருசா பாதிச்சது, போதும் குண்டு போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இறந்த என் குழந்தை மீண்டும் எழுந்து விட போகிறது. நம்மளால இன்னொருத்தரோட கண்ணீரை துடைக்க முடியாது, நம்மளால அந்த நாட்டுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, நம்ம இயலாமையா இருக்கலாம். ஆனா அந்த தகவலை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் உண்மையிலே இன்னைக்கு சமூக ஊடகத்துல பரவுற பல்வேறு செய்திகள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு பெட்ரோல் தீரப்போகுதுங்கிற பொருளை நம்பி எல்லாரும் வரிசையில் டேங்கை ஃபில் பண்ணோம். ஆனா கேஸ் முடிய போகுதுங்கிறது யாருக்குமே நமக்கு தெரியவும் இல்லை. ஒருவேளை தெரிய வந்திருந்தாலும் அதுக்கு நம்மளால எதுவும் செய்யவும் முடியல. குறைந்தபட்சம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அந்த தகவல் நமக்கு பகிரப்படும் போது அது சரியா அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு எல்லாருக்கும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் அவேராகவும் இருக்கும்.